அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மற்றும் இன்று 2 நாளுமே நமக்கு அமாவாசை திதியானது இருந்ததுங்க. அதாவது நேற்று காலை 11:04 அப்படிங்கும்போது தொடங்கிய அமாவாசை திதியானது இன்று பகல் 12:19 வரைக்கும் இருந்தது. சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்கோ அது அந்த நாள் முழுவதும் கணக்கில் இருக்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கிட்டு இன்றைக்கும் அந்த நேற்று நான் சொன்ன அமாவாசை பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் தாராளமாக செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இது கார்த்திகை மாத அமாவாசை, மேலும் மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச நாளாக இருக்கிறதுனால இந்த அமாவாசை என்று நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் நிறைய மெத்தட்ஸ் சொல்லியிருந்தேன். ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு செய்யறதுக்கு சூழ்நிலை வசதிப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதையாவது செஞ்சு பலனடையிட்டோம் அப்படின்ட்டு அதன்படி நிச்சயம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. மேலும் இன்று மாதத்தின் முதல் தேதி, அதாவது டிசம்பர் மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும், ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும், எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தின் முதல் தேதி நம்ம என்ன செய்கிறோமோ அது அந்த மாதம் முழுவதும் தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சில நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யும்போது நல்லதே நமக்கு நடக்கும். மேலும் இந்த முதல் தேதியாக இருக்கிறதுனால மாதம் முழுவதும் நமக்கு பணவரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் வந்துடக்கூடாது. அதாவது மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும், கடன் வாங்குற நிலமை வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 விதமான பரிகாரங்கள் சொல்லியிருந்தேன். ஒன்று நேற்று இரவே போட்டிருந்தேன், இன்னொன்று இன்றைக்கி காலையில் போட்டிருந்தேன். அது 2ல் ஏதாவது ஒன்று செஞ்சுருந்தீங்கன்னா கூட இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நான் அமாவாசைக்குண்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோக்கள் போட்டிருப்பேன். இப்போ மாதத்தின் முதல் தேதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோக்கள் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ இது எதுவுமே உங்களால் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன், இது பண்ணினீங்கன்னா போதும், உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இந்த கார்த்திகை அமாவாசைங்கிறது மகாலட்சுமி தாயார் அவதரிச்சனால சொன்னேன். செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவங்க தான் மகாலட்சுமி தாயார். அவங்களுடைய அருள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாவே நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். செல்வத்திற்கு எந்த ஒரு பஞ்சமுமே வராது அப்படின்னு சொல்லலாம். மேலும் அவங்க அம்சம் கொண்ட ஒரு சில பொருட்கள் சொல்லி, ஒரு சில உயிரினங்கள் சொல்லி, இந்த உயிரினங்கள் இந்த அமாவாசை நாளில் உங்களுடைய கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு பண கஷ்டம் நீங்க போகுதுன்னு அர்த்தம், மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அது அமாவாசை நாள் மட்டும் கிடையாது, மற்ற எந்த நாளில் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடிய யோகம் கிடைக்குதோ அந்த நாள் எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அது பெருசாக அந்த அளவுக்கு ஒன்றும் ரீச் ஆகலை, அதனால் நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. நான் இப்போ செப்பரேட்டாக உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் காட்ட போகிறேன் பாருங்கள். இந்த பிக்சர் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் மனதார நீங்கள் வேண்டிக்கணும், எனக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், என் வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசணும், நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும். இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் கேட்கணும். எனக்கு இருக்கிற கஷ்டம் போகணும், எனக்கு இத்தனை கடன் இருக்குது, இந்த கடன் நீங்கணும், எனக்கு இவ்வளோ நோய் இருக்குது, நான் எப்போ பார்த்தாலும் நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, இப்படிலாம் நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. நான் எப்படி 3 வார்த்தைனாலும் 3 வார்த்தை பாசிட்டிவாக சொன்னேன்னு இல்லையா, அது மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். பணம் சேரணும், செல்வ செழிப்பு உண்டாகணும், நல்ல அதிர்ஷ்டசாலியாக மாறணும், ஆடம்பரமாக வாழணும், இந்த மாதிரி நேர்மறையான வார்த்தைகள் மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுட்டு நீங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்கள். நல்ல நம்பிக்கையோடு சொல்லுங்கள். அப்படியே நான் சொன்னனே அப்படிங்கிறதுக்காக சொல்லாதீங்க. நல்ல மனசில் இது சொன்னால் நடக்கும், இது செஞ்சால் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் இதை சொல்லுங்கள். சரி, அது என்ன பிக்சர்னு அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பிக்சர். இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது லக்கி அவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆந்தை.
இப்போ நம்முடைய ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆந்தை அப்படிங்கிறது ஒரு அபசகனம் பிடிச்சி தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஆந்தையை பார்த்தா அப்படி ஆகாது இப்படி ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சைனா அஸ்ட்ராலஜர்ஸ் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பறவையாக வந்துட்டு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இவை தவிர வட மாநிலங்களில் இந்த ஆந்தையை வந்து மகாலட்சுமி தாயாரின் வாகனமாக வந்து பார்த்துட்டு வராங்க. நேற்றைய பதிவில் கூட நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த ஆந்தையினுடைய அற்புதங்கள் குறித்து நேற்றைய பதிவிலே வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். அது பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து மகாலட்சுமியின் ஒரு அம்சமாகவே இதை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்ல பார்த்தா கண்டிப்பாக பணவரவு அதிகரிக்கும், நினச்சது நடக்கும், வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வீசும். இப்படி தான் வந்துட்டு எல்லோரும் அவங்க வந்து நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஆந்தை இதுக்காக நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சு வளர்த்துறதோ இல்லை நாம் பார்க்கக்கூடிய இடத்துல அது வந்து உட்கார சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நடக்காது. எப்போவாச்சும் லக்கியாக நம்ம எங்கேயாச்சும் போயிட்டுருக்கும்போது ஒரு மரத்தில் அதில் இருக்கலாம். இந்த மாதிரி எங்கேயாவது காடு மலையில் எங்கேயாவது ட்ரெக்கிங் போகும்போது நம்ம அதை பார்க்கலாம். அந்த மாதிரி தான் வந்து அமையும். ஆனால் தினந்தோறும் நம்ம அதை பார்த்தா அதிர்ஷ்டங்கிறாங்க. ஆனால் தினந்தோறும் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு அமையாது, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம் அப்படிங்கும்போது. ஆனால் இப்போ நான் காட்டுற இந்த பிக்சர் இருக்குது பாருங்கள், இந்த பிக்சரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய மொபைலில் வால்பேப்பரில் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனேயுமே கூட கண் முழிக்கும் போது ஒரு சிலர் வந்து உள்ளங்கை பார்ப்பாங்க, ஒரு சிலர் வந்துட்டு தங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள் இல்லைன்னா கண்ணாடியிலே அவங்களுடைய முகத்தை இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தாலும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் பெருகும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் கூடவே வந்து எப்படி நீங்கள் மொபைல் தான் எடுத்து டைம் பார்ப்பீங்க, அப்படி டைம் பார்க்கறதுக்காக மொபைல் எடுக்கும்போதே இந்த ஆந்தையினுடைய படம் வந்து நீங்கள் தெரியற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இதனுடைய முகத்தில் உங்களுடைய முதல் பார்வை விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் என்னை வந்து பிளஸ் மீ அப்படின்னு வந்து சொல்லுங்கள். என்னை வந்து ஆசீர்வதிப்பாயாக அப்படின்னு சொல்லுங்கள். பிளஸ் மீ அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா உங்கள் மனசுக்குள்ளார வந்து பாசிட்டிவாக நான் சொன்ன அந்த 3 வார்த்தைகள் கூட நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆந்தையை பார்த்து என்ன கேட்டிங்கனாலும் அது கண்டிப்பாக 5 நாட்களுக்குள்ளே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்டு இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக்சரை பார்த்து நம்ம முழு மனதோட நம்பிக்கையோடு கேட்கும்போது 5 நாட்களுக்குள்ளே அது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுக்கு நம்ம ஒன்றும் பரிகாரம் செய்கிறதோ இல்லை காசு பணம் செலவு பண்ண போகிறதோ கிடையாது. ஜஸ்ட்டு பிக்சரை பார்க்குறோம், மனசார நம்புகிறோம், கேட்குறோம், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்பிக்கையோடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது இன்றைக்கி மாதத்தின் முதல் தேதியாகவும் இருக்கிறதுனால இந்த நாள்லேருந்தே நமக்கு ஒரு நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த ஆந்தையை இப்போவும் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ப்ரே பண்ணிக்கோங்க, நல்ல செல்வால் அதிகரிக்கும் வேண்டிக்கோங்க. தினந்தோறுமே முடிஞ்ச அளவுக்கு காலையில் வந்துட்டு நீங்கள் இதை பாருங்கள். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சு நீங்கள் காலையில் அதிகமாக பார்க்கக்கூடிய இடத்துல அந்த சுவற்றில் நீங்கள் இதை வந்துட்டு ஒட்டி வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் வந்துட்டு ஏதாவது ஒரு மாற்றம் வந்து நிகழும். இது வந்து நமக்கு அந்தளவுக்கு தெரியாத ஒரு தகவலாக இருந்தாலும் நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்சதாக சொல்லியிருக்காங்க. அப்போ நாமளும் வந்துட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இப்போ என்ன கெட்டு போயிட போகுது. அதனால் அவசியம் வந்து பண்ணுங்கள். அதுவும் இந்த முதல் தேதியே பண்ணுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நல்ல மாற்றங்கள் வருது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த மாதம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாவோ, மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.